ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நண்டு மிளகு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் பேனை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் இருக்க 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாமே நண்டோட சேர்கிற அளவுக்கு, ஒட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கும். நல்லா கலரி விடுங்க. நண்டு எப்போவுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிறது. நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி நண்டு ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி மசாலாலாம் ஒட்டி நண்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். நண்டு மிளகு மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.